அக்காலத்தில் காரை மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் காரை வனம் என அழைக்கப்பட்டு நாளடைவில் காரைமடை என மருவி 6 பசு மாடுகளை வளர்த்து வந்த இடையர் ஒருவர் ஒரு மாட்டின் மடியில் மட்டும் பால் இல்லாததை கண்டார். ஒரு நாள் அந்த மாட்டை பின்தொடர்ந்த இடையர் அந்த காராம் பசு புதர் மீது தானாகவே பால் சுரந்து கொண்டிருப்பதை கண்டு அங்கு என்ன உள்ளது என்பதை பார்க்க அரிவாளால் புதரை வெட்ட கையை ஓங்கினார். அப்போது பெருமாள் தோன்ற மூர்ச்சையாகி விழுந்தார். இரவு நெடுநேரமாகியும் இடையர் வீடு திரும்பாததால் ஊர் மக்கள் கையில் தீப்பந்தங்களோடு இடையரை தேடினர். ஊர் மக்கள் புதரை அகற்றிய போது லிங்க வடிவில் இருந்ததை கண்டு சிவனா பெருமாளா என்று குழப்பம் அடைந்தனர். அப்போது அங்கிருந்த ஒருவருக்கு அருள் வந்து சுயம்பு வடிவில் வந்தது பெருமாள். திருமலை நாயக்கருக்கு ஏற்பட்ட ராஜபிளவை என்னும் நோயை அரங்கநாதர் கோயில் தலவிருட்சமாக உள்ள காரை மர இலைகளை வைத்து கட்டியதில் குணமடைந்தார். அதனால் கல்யாண மண்டபம், மதில் சுவர், தேர் ஆகியவற்றை செய்து கொடுத்துள்ளார்.